ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஓரல் தோறு மொழியில் எழுத்தான அ அதோட பொருள் பற்றி பார்க்க போகிறோம். அ அப்படின்னாலே அம்மா தான். ஸோ அம்மாவை வச்சு நம்ம இதுக்கு ஒரு ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேயா? வழக்கமாகவே நம்ம அம்மா எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, பூஜை ஏதாவது நடத்திட்டு அதுக்கு சாமிக்கு படைச்சதுக்கப்புறம் தான் நமக்கு தருவாங்க. நமக்கு பசிக்கும், அம்மா ஒன்றே ஒன்றுன்னு கெஞ்சினா கூட தரமாட்டாங்க. இல்லை, சாமிக்கு படைக்காமல் தொடக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. எப்படா படைப்பாங்க, எப்படா நம்ம சாப்பிட்லான்னு இருக்கும். ஸோ அந்த இன்சிடெண்ட்டை தான் நம்ம இதில் ஒரு ஷார்ட்கட்டாக நம்ம சேர்த்துருக்கோம். ஓகேயா? பார்க்கலாமா? செய்மையில் இருக்கும், அதாவது பக்கத்தில் இல்லை, தூரத்தில் இருக்கிற அந்த கடவுள். ஓகேயா? சிவன், திருமால் மற்றும் நான்முகனை எட்டும்படியாக, அவர்களை அடையும்படியாக அழகாக திப்பிலி தோசை சுட்டு படைத்தால் என் அம்மா. இங்கே பக்கத்தில் இருக்க எனக்கு தராமல் தூரத்தில் இருக்க கடவுளுக்கு எங்கள் அம்மா என்ன பண்ணிகிட்ருக்காங்க, திப்பிலி தோசை செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அழகா அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி இந்த ஷார்ட்கட் ரெடி பண்ணியிருக்கோம். ஓகே, இன்னும் ஒரு தடவை பார்த்துடலாமா? செய்மையில் இருக்கும் சிவன், திருமால் மற்றும் நான்முகனை எட்டும்படியாக அழகாக திப்பிலி தோசை சுட்டு படைத்தால் என் அம்மா. ஓகேயா? இன்னொரு தடவை சொல்கிறேன். செய்மையில் இருக்கும் சிவன், திருமால் மற்றும் நான்முகனை எட்டும்படியாக அழகாக திப்பிலி தோசை சுட்டு படைத்தால் என் அம்மா. இதில் எது அதோட பொருள்னு பார்த்துடலாமா? அப்படின்னா அதோட பொருள் செய்மை, சிவன், திருமால், நான்முகன், எட்டு, அழகு, திப்பிலி, அசை, சுட்டு. ஓகேயா? இன்னொரு தடவை சொல்கிறேன். என்பதோட பொருள் செய்மை, சிவன், திருமால், நான்முகன், எட்டு, அழகு, திப்பிலி, அசை, சுட்டு. ஓகே கைஸ், உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.